ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 61 எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்களா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா, ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சிஜி அனிமி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி கிரியேட்டர் நண்பர் தான் வந்துட்டு நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்திருக்காரு. அவரோட வீடியோ கிளிப்பு 1 1/2 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. ஆனா நான் யாரோட கிளிப்பும் எடுத்து போடல. நான் தான் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த நண்பர் குடுத்திருக்காரு. நான் அவருக்கே அவரோட அபிஷியல் சேனலுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். ப்ரோ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். உங்க கிளிப் நான் வந்துட்டு யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். அந்த நண்பர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம யூடியூப் மேலயே வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்க்கே வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி பார்ப்போம். அப்பீல் பண்ணி பார்ப்போம் அடுத்து. அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னு தெரியல. மெயில் போட்டிருக்கேன். நேத்து நைட் வந்தப்பயே போட்டுட்டே 1 மணி நேரத்திலேயே. என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன ஒரு சங்கட்டம்னா, நேத்து அவ்ளோ ஜாலியா இருந்தேன் நண்பா. நான் பவி அனிமே யூனிவர்ஸ் தெரியும்ல பவி. அவர்ட்ட வந்துட்டு நான் அவ்ளோ நேரம் ஜாலியா பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவர் வந்துட்டு அவருக்கும் பிரச்சனை இருக்கு. அவர் திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப வந்துட்டு என்னன்னா 80 பேர் கூட பார்க்க மாட்றாங்க. அவ்ளோ நேரம் இது ஏன்னா அவர் 2 நாளா கஷ்டப்பட்டு தான் 1/2 அன் ஹவர் வீடியோ ரெடி பண்ணாரு. மச்சான் அது கூட வரமாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எமோஷனலா பேசிட்டு இருந்தா. அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்துட்டாங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது தான் வந்துச்சு. அப்போ வந்துட்டு நானும் பவி பிளான்லாம் போட்டேன். சரிடா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸ குறைப்போம்ன்னு சொல்லிட்டு, பால்வால்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாங்கி கொஞ்சம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லலாம் இருந்தோம். அப்புறம் வந்துட்டு நானும் வந்துட்டு ஒரு 10 வீடியோ பல்க்கா ரெடி பண்ணி வச்சுட்டு, ஒரு 2 நாள் பால்வால் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிளான்லாம் போட்டிருந்தோம். அந்த டயத்துல வந்துட்டு இது குடுத்தது எங்களுக்கு ஒரு மாரி இதே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதோட பவி வந்துட்டு சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தான். ஆ ஒரு மாட்டிக்கு 2 பேத்துக்கு சங்கட்டமா போயிருச்சு நண்பா. அதோட இது பண்ணேன். இப்ப வந்துட்டு நான் என்னன்னா, இந்த மான்கா வந்துட்டு இப்போதைக்கு டிராப் பண்றேன். 2 சாப்டர் இப்ப இந்த சாப்டர்ல கவர் பண்ணிடுறேன் இந்த வீடியோல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் இருக்கும்போது இது போட வேணாம்னு தோணுது. அதனால இப்போதைக்கு டிராப் பண்றேன். அப்படி இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, பல்க்கா வந்து நான் 2ண்ட் சேனல்ல வந்துட்டு ஒரு மூவி மாரி ரெடி பண்றேன். ஒரு 3 டேஸ், 4 டேஸ் கூட டைம் எடுத்துக்கிறேன். டைம் எடுத்துட்டு மொத்த சாப்டர் இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்க மொத்த சாப்டரையும் நான் கவர் பண்ணி 2ண்ட் சேனல்ல கூட போட்டுறேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட் கூட என்னன்னு போட்டு சொல்றேன். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நேத்தே பவி சொல்லிட்டு இருந்தாரு. அவரு விட்டு சேனல் வந்து திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாரு. அனிமி யூனிவர்ஸ். கொஞ்சம் கீழ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழ வந்துட்டு அவர் சேனல் லிங்க் தரேன். வந்துட்டு அவன் என்ன சொல்றான் அப்டின்னா, எனக்கு ஏதாவது தப்பு பண்ணா அத கூட கமெண்ட் கூட பண்ண மாட்றாங்க. எனக்கு சொன்னா போதும் நான் மாத்திக்கிருவேன். ஆக்சுவலி என்னைய விட அவர் சூப்பரா கிரியேட் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. எனக்கு நெறைய எடிட்டிங் ட்ரிப் எல்லாம் சொல்லிக் குடுத்ததே அவர்தான். நீங்க வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது தப்பு பண்ணா சொல்லுங்க. கண்டிப்பா மாத்திக்கிருவான் பவி. ஏன்னா இப்ப அனிமி இது ஏஐல போட போறேன். இப்படிலாம் போயிட்டு இருந்தா நான் ஏஐல போட்டுரு அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல்ல பேசிட்டு இருந்தான். நீங்க வந்து கொஞ்சம் கீழ லிங்க் தரேன். நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. நான் வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட இன்ட்ரோவே பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே கைஸ் வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா கதைக்குள்ள போலாம். ஓகேனா? இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினா போதும்டா. உடனே தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிருவ ஃபேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நெனச்சிருப்பானா? இப்போ வந்துட்டு ஆயிய சமன் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா? அதுல இருந்து தான் வந்துட்டு கன்டின்யூ பண்றாங்க. இப்போ வந்துட்டு ஆயி வந்துட்டு ஓகே மாஸ்டர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடையா இருக்கு. இந்த குண்டு பையன் ஃபேட்டி கதைய நான் முடிச்சு விடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ உடனே சொல்றான். "ஏய் ஆயி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு காது கிட்ட மெதுவா சொல்றான். "ஏய் கொஞ்சம் மெதுவா பக்குவமா நீ வந்து டப்புன்னு முடிச்சு விட்டேன்னு வச்சுக்க, அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் மொத்தமா 0க்கு போயிரும். அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் ஃபேட்டி. கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணு." அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா மாஸ்டர்? ஓகே, ஓகே. நீங்க சொல்லிட்டீங்களே. நீங்க சொன்னீங்கன்னா பக்காவா முடிச்சு விட்டுறலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பக்குவமா பார்த்து பதறாம ஹேண்டில் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆயி சொல்லுவா. உடனே வந்துட்டு, "ஏய் என்ன? நீ வந்துட்டு பார்த்தீன்னா, என்னைய பார்த்து பயந்துட்டு உன்னோட மாஸ்டர் லிங்கான்ட்ட வந்துட்டு எப்படி சண்டை போடலான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் இங்க நடக்காது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு அடிச்சு பட்டன் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அப்படின்னு காட்டி, அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டப்புன்னு சிங்கிள் ஹேண்டுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போய் தடுத்துட்டா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இத கஷ்டப்பட்டு தடுக்கிற மாட்டிக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து பார்த்தா, "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆயி தடுத்துட்டா. அப்ப வந்துட்டு, "என்ன என்னோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கியா? நான் வர வர ரொம்ப பவர் ஆயிட்டு இருக்கேன். இந்த ஃபேட்டியோட பவர் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் குடுத்துட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த ஆக்டிங் போதும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்துட்டு என்னோட அட்டாக்ல பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன என்னோட அட்டாக்க எப்படி தடுக்கலாம்? என்ன எப்படி தோற்கடிக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கியா? அது நடக்காது. இந்த ஃபேட்டியோட பவர் இந்த ஃபேட்டிக்கு தான்டா தெரியும். வாடா, வாடா வந்து சண்டை செஞ்சு பார்த்துக்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிய கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அவனே கூப்பிடுறான். சரி லைட்டா ரொம்பலாம் காட்ட வேணாம். லைட்டா காமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில லைட்டா ரொம்பலாம் இல்ல. லைட்டா பவர கொண்டு வந்து
புடிச்சு குடுக்குறா வயித்துல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்திக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பறந்துட்டு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, "ஐ அம் சாரி சப்பி பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு பறந்து போட்டதுக்குள்ள போயிட்டு, "என்னடா டப்புன்னு போயிட்டு முடிச்சுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏய் நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னைய விட்டுருங்கப்பா, என்னைய விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? டப்புன்னு முடிச்சு விடாத அப்படின்னு தானே சொன்னேன். கொஞ்சம் டஃப் குடுக்கணும்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு வந்துட்டு பார்த்தேன்னா, மாஸ்டர் நான் வந்துட்டு என்னோட 10% பவர் தான் யூஸ் பண்ணேன். அது கூட முழுசா யூஸ் பண்ணல. 10% கீழ தான் யூஸ் பண்ணேன். அவரு வீக்கா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச வச்சு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆமா நான் உன்ன இறக்குனேன்ல. அதுவும் ரைட்டு தான். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஒரு ஆளே கிடையாது. சரி விடு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, சோலோ பேட்டிலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா முடிவுக்கு வருது. அதுல மிலிட்டரி அகாடமி சேர்ந்த லிங்கான் தான் வந்து ஜெயிச்சிருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாட்டிக்கு சோலோ பேட்டிலோட 2ண்ட் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி அகாடமிய சேர்ந்த லிங்கான், அதே மிலிட்டரி அகாடமிய சேர்ந்த பிங்க் கலர் ஹேர் தான் வந்துட்டு சண்டைக்கு போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னடா இது மறுபடியுமா? மறுபடியும் என்னோட டீம்மேட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பிளான் பண்ணி பண்றாப்ல தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமா நடக்கிற மாரி தெரியல. அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஓ! நான் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லிங்கான் பிரதரோட சண்ட போடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்பவே மோசம்ப்பா. நான் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் அவரோட சண்ட போடுவேன்னு தெரியல. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுலயே வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எவனோ பிளான் பண்ணி பண்றான். இது யாருன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர் ஹேர் மனசுல நெனைக்கிறா. ஓகே என்னோட பிரதர் வந்துட்டு ரொம்பவே பவரு. அவர அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்க. நான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஓகே இப்ப வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரீம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா செட் மாரி ஒரு பவர் யூஸ் பண்றா. அது மூலமா வந்துட்டு, வாட் என்னடா நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ண முடியாம லாக் பண்ணிட்டாய்ங்க. லாக் பண்ணதுக்கப்புறம், பரவால்ல. நம்ம பிங்க் கலர் ஹேர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காளா? என்னோட மூவ்மெண்ட்டே ட்ராப் பண்ணிட்டா. உண்மையாவே வந்து பார்த்தா பிராட்டிய விட இவ பவர்ஃபுல்லா இருக்காடா? எதிர்பார்க்கவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு மூவ் பண்ண பார்க்குறேன். மூவ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவால்ல. உண்மையாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, சாரி பிரதர் இந்த இடத்துல நான் ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சுட்டா. மறைச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா மறைஞ்சு போயிட்டா? பரவால்ல. இவ வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கா. நம்ம அவளோட சேர்ந்து சண்டை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கும்போது, டப்புனு வந்து பின்னாடி வந்து ஹீரோக்கு பின்னாடி அட்டாக் பண்ண வர்றா. அப்போ வந்துட்டு, பரவால்ல மாஸ் காட்டிட்ட. நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. பட் ஆனா, நீ என்னைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தோற்கடிக்கணும்னா இன்னியும் வளரணும். உடனே நம்ம ஹீரோ ஸ்கில் காப்பி ஜெயின் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர யூஸ் பண்ணி வந்துட்டு அவளோட கைய புடிச்சுட்டு அட்டாக் பண்ண வர்றத பார்த்துட்டு, அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன இப்ப நம்புறியா? உன்னையால என்ன தோற்கடிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "நீங்க ரொம்ப மோசம் பிரதர் லிங்கான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிவ் அப் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்பவே மோசம். ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸியா புடிச்சுட்டீங்க" அப்படின்னோனே, நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நீ ஒண்ணும் அந்த அளவுக்குலாம் மோசம் இல்ல. உண்மையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உன்னோட பெஸ்ட்ட குடுத்த. நானே எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருந்த. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அப்படின்னு சொன்னோனே, இத நான் ஒரு கிரீட்டிங்கா எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. எப்படியோ சமாளிச்சுட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலா சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து மறுபடியும் ரெஃப்ரி சொல்றாப்ல. செகண்ட் பேட்டில்ல ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லிங்கானு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிலிட்டரி அகாடமிய சேர்ந்த லிங்கானுக்கும், அதே மிலிட்டரி அகாடமிய சேர்ந்த ப்ரவுன் ஹேருக்கும் சண்டை ஆரம்பிக்குது அப்படின்ட்டாங்க. கொய்யால இத கேட்டோனே கன்ஃபார்மே பண்ணிட்டேன். என்னோட டீம் மேட்ஸ் வந்துட்டு நான் அடுத்தடுத்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு எவனோ பிளான் பண்ணி பண்ணிட்டான். எவன் வந்து தெரியுது தக்காளிய செட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேப்டன் நான் வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்ல. நம்மளுக்குள்ளயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம்ன்னு சொல்லிட்டு, இன்னும் என்னதான் நடந்தாலும் நான் கிவ் அப் பண்ணேன்னு நெனைப்பாதீங்க. நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். என்னோட முழு மூச்சுல சண்டை போடுவேன். உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்த காட்டுங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏய் உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மத்த எல்லாத்தோட நீ பவர்ஃபுல்ன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட போய் நான் எப்படி கிவ் அப் பண்ணுவேன்? அதுவும் இல்லாம என்னைய கிவ் அப் பண்ணுவேன்னு சொல்ற பாத்தியா? நீ கிவ் அப் பண்ணாம சண்டை போடு அப்படின்னு சொல்லி நம்ம கீழ கவுண்டர்லாம் குடுத்துட்டு இருக்கான். சரி ஓகே வா எதா இருந்தாலும் பார்த்துக்கிரலாம் அப்படின்னு சொன்னோனே, ஓகே மாஸ்டர் வாங்க உங்களோட ஸ்வாட சமன் பண்ணுங்க. நான் என்னோட ஸ்பியர்ல சண்டை போட போறேன் அப்படின்னு. ஓகே, ஓகே இரும்மா சமன் பண்றீங்களா எதுக்கு? நான் ஸ்வாட எடுத்துட்டேன் பாரு. அப்படின்னு சொன்னேன். வாங்க சண்டை செஞ்சு பார்த்துக்கிரலாம். பரவால்ல. ப்ரௌன் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்ல இருக்கா. ம். எதுவா இருந்தானே எதா இருந்தாலும் நம்ம நைட் வாட்ச் ஸ்குவாட் தானே. நம்ம மெம்பர் அப்படி இல்லைன்னா எப்படி? சரி ஓகே வா அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஸ்டேஜ்க்கு ஓடி வர்றாய்ங்க. அட்டாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, சரியான அட்டாக். இன்னும் பார்த்தீங்கன்னா, பரவால்ல. சும்மா ஹீரோ அட்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஸ்டன் ஆயிடுவான். பரவால்ல. இதெல்லாம் தடுக்கிறேன். உன்கிட்ட நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேஜ்ல இருக்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. நம்ம ப்ரௌன் ஹேருக்கு ப்ரௌன் ஹேர்ன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "நீ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா அமேசிங் தான்." அப்படின்னு சொன்னோனே, "எனக்கு தெரியும் அதெல்லாம். சரி, சரி வாங்க நம்ம பேட்டில்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். சரி இப்ப இத பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தட்டி விட்டு இன்னொரு அட்டாக் குடுக்குறா. ஜஸ்ட் மிஸ்ஸா நம்ம ஹீரோ வந்துட்டு டிஃபென்ஸ் பண்றான். இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ஹீரோவோட
ஸ்குவாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பறந்திருக்கும். அப்படி பறக்கிற ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ தடுத்ததோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் ஹேர் வந்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமான அட்டாக் குடுத்திருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிருப்பான் பார்த்தீங்களா? அதுல இருந்து தான் கன்டின்யூ பண்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, "லீடர் வாங்க அடுத்த அட்டாக்குக்கு ரெடி ஆகுங்கன்னு" சொல்லிட்டு லைட்டா பின்னாடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிங் வின் ஸ்வாட் அப்படி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அட்டாக் குடுக்குறான். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் ப்ரோ அது வந்து பார்த்தீங்கன்னா, சரியான அட்டாக்கும் இருக்கும் போல. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா ஹீரோவா பின்னாடி தள்ளிட்டு ஹீரோ ஸ்பின் ஆயிட்டான். ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் பின்னாடி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த மேட்ச விட்டு நான் வெளில போறதான். அவ்வளவுதான் நான் தோத்துருப்பேன். உண்மையாவே நான் எதிர்பார்க்கல. பவுன் இருந்து அவ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே ஸ்டன் ஆயிட்டா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சொல்றான். "ஏய் ப்ரௌன் ஹேர் உண்மையாவே நீ மாஸ் காமிச்சிட்டு இருக்க. நீ இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கவனிக்க கூட இல்ல. என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நான் எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும் என்ன பத்தி. ஏங்க இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பின்வாங்க மாட்டேன்னு நெனைக்கிறீங்க. உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல சண்ட போடுங்க. மத்த 2 பேர்ட்டயும் நீங்க பின்வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். என்ட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பின்வாங்க தேவையே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஓகே நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அப்ப நம்ம ஹீரோ டிரான்ஸ்பரன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி பின்னாடி வந்துடுறான். இது வந்து பார்த்தீங்கன்னா, டெலிபோர்ட் மாட்டி தான் இருக்கு. ஆனா டிரான்ஸ்பரன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாய்ங்க. இப்ப நம்ம ப்ரௌனர் சொல்றா, இதுக்காண்டி தான் இந்த ஒரு மூவ்க்காண்டி தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அவன்கிட்ட ஜஸ்ட் மிஸ்ல தடுக்குறான். நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ வந்துட்டு இந்த மேட்ச்ல என்னை மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க. இந்த மூவ் நான் எப்ப பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்க. அப்படின்னு ஆமா இதுக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் ஏர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மறுபடியும் எங்கேயோ போயிட்டான். ஜஸ்ட் மிஸ் இந்த தடவ வெளில போல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட் டீம் பிங்க் ஹேர் கத்திக்கிட்டு இருக்கா. "ஏய் ப்ரூனர் கிவ் அப் மட்டும் பண்ணிறாத. உன்னால முடியும். நீ மாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காய்ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவே ஸ்டன் ஆயிட்டான். "ஏய் பரவால்ல. நீ தாராளமா யூஸ் பண்ணிட்டு இருக்க. உன்னோட அட்டாக்ஸ் எல்லாமே. ஆனா இந்த இடத்துல உன்னோட பார்ட்ஸ என்கிட்ட ஆகாது. இது என்னோட டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பயங்கர வேகமா அவனோட ஸ்குவாட்ல சார்ஜ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌனர் அட்டாக் பண்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌனர் டிஃபென்ஸ் பண்றான். அப்படி டிஃபென்ஸ் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான லாஸ்ட் சுத்தி இருக்க ஸ்டேடியமே வந்து பார்த்தீங்கன்னா, செதற விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இது. ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவளே வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி அடிக்கிறா. பட் இருந்தாலும் விடமாட்டேன். நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால முடியும். என்னால உங்கள அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ட் லெவல வர வச்சுட்டு அடுத்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் பின்வாங்குவேன் மட்டும் நினைக்காதீங்க. என்கிட்ட இருந்து அடி வாங்குறதுக்கு தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பியர முன்னாடி நீட்டிக்கிட்டு சொல்றா. வாவ்! இதுதான். இப்படி ஒரு கான்ஃபிடன்ட் லெவல தான் என்னோட டீம்மேட் கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ உண்மையாவே என்னைய இந்த பேட்டில்ல மேலும் மேலும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க. சரி ஓகே. இந்த பேட்டில் நம்ம முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தண்டர் விங்ஸ் யூஸ் பண்ணி பறந்துடுறான். அப்போ வந்து சுத்தி இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் சிதறிட்டாங்க. உன்னால எப்படிடா பறக்க முடியும்? டேய் யார்றா அவன்? ஒவ்வொரு தடவ மனசு காட்டிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன்னா, தண்டர் விங்ஸ்ல பறந்துட்டு இருக்கும்போது மேல இருந்து சார்ஜ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது என்னோட பவர்ஃபுல்லான அட்டாக் ஆன நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கிளாஸ் அட்டாக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது கேப்டன். நான் என்னோட ஃபுல் பவர காட்டப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குறா. தடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது அந்த இடத்துல இருந்த பிளாஸ்ட்டோட இது வெறித்தனமான பிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்க ஆடியன்ஸே அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா நடக்குது இங்க? முடியல. ஏய் இவங்க 2 பேரும் என்ன இவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே சிதறிக்கிட்டு இருக்காய்ங்க. அப்படி சிதறிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டப்புன்னு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, பிடிக்க முடியாம நம்ம ப்ரௌன் ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, மயங்கி விழுந்துட்டா. அப்ப வந்துட்டு மயங்கி விழுந்தோனே நம்ம ஹீரோ தூக்கி வந்துட்டு இருக்கான். தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது, "கேப்டன் நான் என்னோட முடிஞ்ச பெஸ்ட்ட குடுத்தேன். நான் உங்களுக்கு ஓரளவுக்காவது டஃப் குடுத்தனா?" அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, "உண்மையாவே நான் எதிர்பார்க்கல. நீ இந்த அளவுக்கு டஃப் குடுப்பேன்னு சொல்லிட்டு. உண்மையா நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருந்த." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மயக்கத்திலேயே சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் ஹேர் ப்ரோ பாட்டியும் வந்துட்டாய்ங்க. வந்துட்டு ப்ரௌன் ஹேர்ட்ட கேட்கறாய்ங்க. "ஏய் நீ ஓகே? நீ ஓகே? நீ நல்லா தானே இருக்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல?" அப்படின்னு. "ஓகே. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. என்னோட மொத்த எனர்ஜியும் போயிருச்சு. கேப்டன் உண்மையாவே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாரு" அப்படின்னு. "ஏய் உண்மைய சொல்லப்போனா நான் தான் உன்னைய பாராட்டி ஆகணும். நீ ரொம்பவே மாஸா இது பண்ணிட்ட. நம்ம டீம் வந்துட்டு நாளுக்கு நாள் ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்கு. எனக்கு நம்ம டீம் நெனச்சா ரொம்பவே பெருமையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள்லாம் காமிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. "ஓகே, ஓகே. நீ ரொம்ப வந்துட்டு இது பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. நீங்க வந்து பொய் தானே சொல்றீங்க" அப்படின்னு. "ஏய் உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா, நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்த. நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ வந்துட்டு ரொம்பவே நல்லா சண்ட போட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அப்படியா? எனக்கு ரொம்பவே சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு அனவுன்ஸ்மென்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிங்கானது தான். பார்த்தீங்கன்னா, வரிசையா 4வது பேட்டில் நம்ம ஹீரோ வந்து டயர்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி வரிசையா பேட்டில்ட்டு வச்சிருக்கான் என்னன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வரிசையா 4வது பேட்டில். இத பார்த்த உடனே டீம்மேட் எல்லாம் சதறிட்டாய்ங்க. என்ன வரிசையா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிங்கான் பிரதருக்கு அவருக்கு ரெஸ்ட்டே குடுக்கல. வரிசையா வந்துட்டு அவர டயர்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டில் வைக்கிற மாரி தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காய்ங்க.
ஆப்போசிட்ல யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைட் அண்ட் சின்சின் அகாடமி. ஒரு மேஜிஷியன் இருந்தான் பார்த்தீங்களா? 2 வில்ல பையன் இருந்தான்ல. அதுல இன்னொரு ஆளு. அப்ப வந்துட்டு இத பார்த்தோனே ஹீரோ கொஞ்சம் கன்ஃபார்மே பண்ணிட்டான். எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ண வேலையா தான் இருக்கும். ஒருவேளை இவங்களா கூட இருக்கலாம். நான் வந்துட்டு வரிசையா பேட்டில் பண்ண வச்சு, என்ன டயர்ட் ஆக்க வச்சுட்டு அடிச்சு கதைய முடிச்சு விட்டுறலாம்னு பார்த்துருக்காய்ங்க. இவங்க என்னமோ ட்ரிக் பண்றாய்ங்க. அது என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான். அப்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்துட்டு வந்து, "ஏய் உண்மைய சொல்லு. இந்த வாட்டிக்கு என்னோட டீம்மேட்டோட நான் வரிசையா சண்டை போடுறதுக்கு காரணம் நீ தானே. நீ ஏதாவது பண்ணையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட முன்னாடி நீட்டி கேட்கிறேன். அப்போ வந்துட்டு, "ஏய் என்ன ஒளர்ற? அதுக்கும் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் இன்னும் இதுக்கு மட்டும் எனக்கு சம்மந்தம் இருக்கு. அதாவது என்னன்னு வச்சுக்க, இந்த இடத்த அதாவது இந்த இடத்த விட்டு உன் கதைய முடிச்சு வெளிய போறேன். இந்த இடத்துல நான் தான் ஜெயிக்கிறேன். அது உண்மை இந்த இடத்துல. அதான் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளா வந்துட்டு உன்னை அடிச்சு மண்டைய உடைக்க போறேன்" அப்படின்ட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத கேட்டோனே, "ஏய் லூசர் உனக்கு புரியலையா? ஆல்ரெடி என்ட்ட 2 தடவ அடி வாங்கி வாங்குனதெல்லாம் மறந்து போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இத கேட்ட உடனே கடுப்பாயிட்டு, "டேய் என்னடா சொல்ற? இப்படி ஒண்ணும் நடந்த மாட்டி எனக்கு ஞாபகமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கையில கொண்டு வந்துட்டு இருக்கான் அவனோட கோல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனசுல நெனைக்கிறேன். ஆமான்டா நான் தான்டா பண்ணேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நேத்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, எ மேட்ச் நடத்தக்கூடிய ரெஃப்ரிட்ட வந்து பார்த்தீன்னு வச்சுக்க, காச குடுத்து பல்க்கான அமௌண்ட்ட இறக்கி உன்னோட டீம்மேட்டோட நீ வந்து சண்ட போடணும். அதுவும் வரிசையா சண்ட போடணும். அதுக்கடுத்து நீ டயர்டா இருப்ப. அப்படி டயர்டா இருக்கும்போது அதுக்கடுத்து நான் உள்ளக்க இறங்கி சண்ட போடணும்ன்றது என்னோட பிளான்டா. என்னோட கையால நீ தோக்கணும். அதுக்காண்டி தான்டா ரெஃப்ரிய விலைக்கே வாங்குனேன். சப்போஸ் இந்த இடத்துல நீ தோத்து போயிட்ட, செத்து போயிட்ட அப்படின்னு வச்சுக்க, யாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறதில்ல. நான் ரெஃப்ரிய விலைக்கு வாங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் கதைய இந்த இடத்துல முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட மேஜிக் உள்ள பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிய சார்ஜ் பண்ணி வச்சிருக்கான். அவன் அப்படி சார்ஜ் பண்ணி வச்சிருக்கதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் நண்பா நான் இந்த வீடியோல 2 சாப்டர் கவர் பண்ணியிருக்கேன். 2 சாப்டர் கவர் பண்ணாலும் வீடியோ லென்த் சிறுசா தான் இருக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டில் சீன்ஸ் தான் இருந்தது அதனால. அப்புறம் நான் வந்துட்டு இந்த மான்வா வந்துட்டு இந்த சேனல்லயே கன்டின்யூ பண்ணுமா? இல்ல ஒரு இதா வந்துட்டு மொத்த சாப்டரையும் நான் கேப் எடுத்து ஒரு மூவி மாட்டி ரெடி பண்ணி மொத்தத்தையும் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிறலாமா? என்னன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். என்னன்னு பார்த்து சொல்லுங்கங்க. ஏன்னா இந்த சேனல்ல வந்துட்டு இப்ப கம்யூனிட்டி கைடன்ஸ் ஸ்ட்ரைக் இருக்கனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் போட்டு என்னன்னு சொல்றேன். இத கன்டின்யூ பண்ணலாமா? இது வந்து 2ண்ட் சேனல்ல கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல மொத்தமா போட்டு முடிச்சு விட்டுறலாமா? என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சொல்றேன் நண்பா. சோ ஓகே கைஸ் அவ்வளவுதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். See you later. குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.